வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. இந்த மாதம் ஏப்ரல் 14 சித்திரை 1 திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இது தமிழ் புத்தாண்டுகளில் 47வது ஆண்டாகும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் கொளிக்கட்டும். இந்த ஆண்டு உழைப்பவர்கள் உயர்வார்கள். இந்த ஆண்டுக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த வருடம் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும். உலகில் போர்களால் அழிவுகள் இருக்கும். ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகள் கூடும். அரசு சிறப்பாக செயல்படும். உணவு உற்பத்தியில் சிறிய குறைபாடு இருக்கும். மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும். வளர்ந்த நாடுகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும். தொழில்கள் வளரும். தொழில்கள் வளர்ச்சி பெறும். சித்திரை 1ஆம் தேதி கோள்களின் நிலையை பார்க்கலாம். சூரியன் ரிஷபத்தில், குரு கடகத்தில், செவ்வாய் கன்னியில், கேது துலாத்தில், சந்திரன் மீனத்தில், புதன் சுக்கிரன் ராகு என 4 கிரகங்கள் மே 14 அன்று குரு பயிற்சியும் மே 18 அன்று ராகு கேது பயிற்சியும் நடைபெறுகிறது. இனி ராசி பலனுக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1-2, 3-4 பாதங்கள் புதனையும் ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம். 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், 4ஆம் இடமான தாய் சுகஸ்தானத்தில் கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன், ஜீவனஸ்தானத்தில் சனி, ராகு, சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார்கள். மே 14 அன்று குரு பயிற்சியும் மே 18 அன்று ராகு கேது பயிற்சியும் நடைபெறவிருக்கிறது. இந்த அமைப்பினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். இந்த வருடம் முழுவதும் வருவாயை பொறுத்தவரை சீராக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே இருந்து வந்த வருவாயில் சற்று குறைபாடு ஏற்படக்கூடும். கணவன் மனைவியிலேயே இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகன்று அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பேறு உண்டாகும். திருமண பாக்கியம் உண்டாகும். தொழில்துறையில் சில சிரமங்கள் இருந்தாலும் வருமானம் கிடைக்கும். வேலை செய்பவர்கள் சில மாற்றங்களை சந்திப்பார்கள். விரும்பிய கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் சிறிய அளவிலேயே ஏற்படும். மாணவர்கள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். முதலில் நிதிநிலையை பார்க்கலாம். 11ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் 2இல் அமர்ந்திருக்கிறார். சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வரவிருக்கிறார். விரயஸ்தானத்தில் இருந்த குரு ராசிக்குள் வருவது பலன்களை சற்று மேம்படுத்தும். வருமானம் உங்கள் உழைப்புக்கேற்றவாறு சீராக இருக்கும். உங்கள் உழைப்பு குறைந்தால் வருவாயும் குறையும். தொழில் வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக வருவாய் இருந்த போதிலும் சில போட்டியாளர்களின் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். லாபம் வரும். வேலை செய்பவர்களின் வருவாய் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். கூட்டு தொழில் லாபம் தரும். கல்வி ஊடகத்துறை கலைஞர்கள் இந்த வருடம் நல்ல வருவாயை பெறுவார்கள். புதிய முதலீடுகள் விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்கள் முதலீடு செய்யும் முன் அனைத்து தரவுகளையும் நன்கு ஆராய்ந்த பின் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்பும் முதலீடுகள் செய்வது நலன் தரும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள், பித்தம், மயக்கம் போன்றவை ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். மனம் உடல் இரண்டையும் நல்ல நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, தியானம், ஆன்மீகம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துங்கள். உணவில் ஒவ்வாமை தரும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையேயான உறவு இயல்பாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒத்துழைப்பீர்கள். இருவருக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று நிம்மதி அடைவீர்கள். பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மேல் அதிருப்தி ஏற்படலாம். மற்றவர்களின் மனதறிந்து அவர்களின் தேவையறிந்து செயல்படுவது நல்லது. இளைஞர்கள் காதல் வயப்படும் வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே காதலில் இருப்பவர்கள் சிலருக்கு பிரிவு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய தொழில் துவங்கவோ விரிவாக்கம் செய்யவோ
நினைப்பவர்கள் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் உறவை சீராக வைத்து கொள்ள வேண்டும். முடிவுகள் எடுக்கும்போது அவர்களின் முழு அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். வருவாய் லாப வரவு இருக்கும். லாப வரவுகள் மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. புதிய வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக செயல்பாடுகள் அமைய வேண்டும். எதிலும் கவனப்பிசகு இருக்கக்கூடாது. அரசு மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தந்தையின் மூலமாக ஒத்துழைப்பை பெறுவீர்கள். பூர்வீக சொத்தின் மூலமாக வருவாய் உண்டாகும். வேலை செய்பவர்கள் அதிக அக்கறையுடனும் கவனமுடனும் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் இது. ஒரு சிலருக்கு விரும்பாத இடமாற்றம், வேலை மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வேலையில் கவனச்சிதறல்கள் இருக்கலாம். வருவாய் இயல்பானதாக மட்டும் இருக்கும். மேலதிகாரிகளை மதித்து அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வது நல்லது. மாணவர்கள் மிகவும் கவனமுடன் இந்த வருடத்தை படித்து முடிக்க வேண்டும். கல்வி தவிர்த்த விஷயங்களில் கவனத்தை திருப்பாதீர்கள். அதிக அர்ப்பணிப்பு உணர்வும் முனைப்பும் மட்டுமே உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களையும் சமுதாயத்தில் நல்ல மரியாதையும் பெற்றுத்தரும். பெற்றோர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ளுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேர் உண்டாகும். வாய்ப்புகள் அமையும் போது பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். கலைஞர்கள் உங்கள் உழைப்பு முயற்சிகள் வெற்றி பெறும். பரீட்சார்த்தமான படைப்புகளை தவிர்ப்பது நல்லது. வருவாய் இயல்பாக இருக்கும். மக்கள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். அதிகப்படியான ஆடம்பர செலவுகள் பற்றாக்குறையை கொண்டு வந்து சேர்த்துவிடும். வருவாய்க்கு தகுந்த செலவுகளையும் சேமிப்பையும் மேற்கொள்வது எதிர்கால நலனுக்கு உகந்தது. அரசியல்வாதிகள் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வார்கள். தேவையற்ற செலவுகள் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் மனமறிந்து அவர்களின் தேவையறிந்து செயல்படுவது நல்லது. மேலிடத்தின் பார்வையில் பட்டு அங்கீகாரம் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த ஆண்டு கலவையானதொரு பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான் பேச்சியின் போது கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று வணங்கி வாருங்கள். மாத கிரகங்களின் பேச்சுக்கு தகுந்தவாறு அவ்வப்போது பலன்களில் மாற்றம் இருக்கும். இந்த ஆண்டு பெருமாளுக்கு துளசி கொடுத்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.